ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு டியூட் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம ரியோ ராஜோட ஆக்டிங்கில் ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த மூவி பார்க்கணும் தாங்க இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா ஜோ மூவியில் இவங்க ரெண்டு பேரோட பேர் செமையாக இருக்கும். பட் அந்த மூவியில் சேர மாட்டாங்க. பட் இந்த மூவியில் அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். ஸோ அதனாலே இந்த பேருக்காக இந்த மூவி பார்க்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த மூவியை பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக இந்த மூவியோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதைங்க. ஸோ புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதியர்களுக்குள்ள வர சண்டை தாங்க இந்த படம். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதலை பற்றின ஒரு மூவி தான் இது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டீசெண்டான மூவிங்க. ஸோ இந்த மூவியில் நிறைய காமெடி சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே காமெடி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த எல்லா காமெடியுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரியோ அதுக்கப்புறம் மாளவிகாவோட பேர் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ ஜோ படத்துலேயே இவங்களோட பேர் செம்மையாக இருக்கும். ஸோ அது சூப்பராக செட் ஆயிருந்துச்சுங்க இந்த மூவிக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் கப்பல்ஸ்குள்ளே வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றின படம் தாங்க இது. ஸோ இந்த படத்தில் ரெண்டு சைடுமே விட்டு கொடுக்காம ரெண்டு சைடும் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரொம்பவே ஃபன்னாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சீரியஸாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீலிங் வந்துச்சுங்க கண்டிப்பாக. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு ஸோ ரொம்பவே ஒரு ஓவரான எமோஷனல் மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ காமெடி சீக்வன்ஸ்லாம் வரலங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ சீரியஸாலுமே கொஞ்சம் சீன்லாம் ரொம்பவே ஓவராக இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ எனக்கு திடீர்னு தலைவன் தலைவி ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த தலைவலியிலேருந்தே நான் இன்னும் வெளியே வரலங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிரும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரில இல்லைங்க இந்த மூவி. ஸோ கொஞ்சம் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஓவர் எமோஷன் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் காமெடி போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எமோஷனல் போர்ஷன் மட்டும் செகண்ட் ஹாஃபில் கட் பண்ணியிருந்தா சீரியஸாலுமே மூவி சூப்பராக இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் கருத்தூசி போட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மூவியில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக் பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. இந்த இன்ஸ்டா அதுக்கப்புறம் யூடியூப்லாம் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்பவே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியோட சாங்ஸ் அதுக்கப்புறம் பிஜிஎம்லாம் தியேட்டரில் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ரொம்பவே நல்ல மியூசிக்னு சொல்ல முடியாது. பட் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த மூவி எனக்கு டீசெண்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஜான்ராவை வந்து அவங்க எவ்வளோ டீசெண்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் மட்டும் எமோஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணி காமெடி சீக்வன்ஸ் இன்னும் வச்சிருந்தா சீரியஸாலுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல காமெடியான ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி பற்றின உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூட் தமிழ் யூடியூப் சேனல்.